சந்தோஷம் திருஞானம். அனைத்து அரசு பணியிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு 3%லிருந்து 4% உயர்த்தி தமிழக முதலமைச்சர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து திருஞானம்? வரவேற்கத்தக்கது. ஹலோ திருஞானம், தொடர்ந்து பேசுங்க. இந்த உத்தரவு வரவேற்கத்தக்கது. முக்கியமா இந்த எத்தனை இடங்கள் இருக்குங்கிறத அரசாங்கம் வரையறை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வரையறை செய்த பிறகு அதை எவ்வாறு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற சிக்கல் இருக்கிறது. ஏன்னாக்கா இந்திய அரசு 5 வகையாக ஊனமுற்றோர்களை பிரித்திருக்கிறது. ஆனால் 4% மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஒருவருக்கு 0.8% மட்டுமே ஒரு வகை ஊனத்தை கொடுக்க முடியும். இதை எப்படி செயல்படுத்துவது என்பது ஒண்ணு. இரண்டாவது இந்தந்த வேலை மட்டுமே அரசு அமைப்புகளுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு குறிப்பிட்ட எல்லை சுருக்கி வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் விரிவுபடுத்த வேண்டும். ஏனால் ஊனமுற்றவர்கள் தங்கள் இயல்பு எல்லையற்றது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்தால் அந்த நிலையையும் அவர்கள் மீறி தன்னுடைய இயலாமையில் எனக்கு கிடையாது என்று நிரூபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதனால் ஊனமுற்றவர்களுக்கு எந்தெந்த துறைகளில் சாதிக்க முடியும் என்பதற்கான வாய்ப்பு கொடுத்து அதற்கு பிறகுதான் அவர்கள் இந்தந்த துறைகள் என்று வரையறுக்க வேண்டுமே தவிர இது மட்டுமே அவர்களுக்கு என்று சொல்லப்படும். உதாரணமாக ஒரு கை கால் ஊனமுற்றவரால் வாகனம் ஓட்ட முடியும். ஆனா இன்று வரை எந்த அரசு அதிகாரிகளிடமோ அமைச்சரிடமோ யாரிடமே ஒரு கை கால் ஊனமுற்றவர் இதுவரை வாகன ஓட்டியாக இருந்ததில்லை. அதே போல் கண் பார்வை இல்லாதவர்களால் மொழிமாற்றம் செய்வது ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதனால் இந்த எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும். விரிவுபடுத்தினால் ஊனமுற்றவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். ஊனமுற்றவர்களை சமூகம் மதிப்பதே அவர்கள் வருமானத்தை வைத்துதான். வருமானம் உள்ளவர்கள் மட்டும்தான் சமூகத்தில் நல்ல அளவுக்கு மதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு இந்த 4% நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் அது 4% என்பதை எல்லா வித வேலை வாய்ப்புகளுக்கும் கணக்கிட்டு 4% கொடுக்க வேண்டும் தவிர ஊனமுற்றவர்களுக்கு என்று வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட துறைகளில் மட்டும் கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள்.